வணக்கம் நண்பர்களே. மன அமைதி என்ன விலை? நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க தயாராகிட்டோம். ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன வேணும்னு தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் விலை பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை வியாபாரி, அவன் தினமும் வியாபாரம் முடிச்சுட்டு மாலை பொழுதில் ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சு அவங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு வேணும், பணம் வேணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் இவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஏழ்மையிலே இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த முனிவர் கேட்குறாரு, என்னப்பா நீ டெய்லி இங்கே வர, எல்லாருக்கும் பணிவிடை செய்கிற, உனக்கு என்ன வேணும், என்ன காரணத்துக்காக இங்கே வர அப்படின்னு கேட்கும்போது இவன் ஓப்பனாக, ஆமாங்கய்யா, நான் நல்ல பணக்காரன் ஆகணும், நிறைய செல்வம் ஆகணும், வீடு வாசல் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு உள்ளபடியே உண்மையாக வெளியே சொல்லிட்டான். அப்படியா, சரி, உனக்கு காலமும் நேரமும் வாய்ப்பு வரும், அதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் விட்டுட்டாரு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து இவன் அந்த பக்கம் ஆசிரமத்துக்கு போகிறத நிப்பாட்டிட்டான். நல்ல செல்வந்தராகிட்டான். அவன் நினச்ச மாதிரி பெரிய வீடு, பங்களா, காரு, தன்னோட குழந்தைகள்லாம் நல்லா படிக்க வச்சுட்டான். எல்லாமே நல்ல வெல் செட்டில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சில நாள் கழித்து திரும்பவும் ஆசிரமத்தில் காலையில் பழையபடி கூட்டி பெருக்கி எல்லாருக்கும் பணிவிடை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ அந்த முனிவர் பார்த்து, என்னப்பா நீ இவ்வளோ நாள் பார்த்த வரவே இல்லை, இப்போ பெரிய செல்வந்தான் ஆகிட்ட, பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாங்க ஐயா, நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, ஆனாலையும் என் மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏப்பா நீ இவ்வளோ செஞ்சியே, உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும்னு நீ கேட்டிருப்பியா? இல்லைங்க ஐயா, நான் அது மாதிரி எதுவுமே கேட்டதில்லை, பணம் பொருள் தான் வேணும்னு கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, நீ எதை வேணாலும் கேட்டு பெறலாம், ஆனால் மன அமைதி நிம்மதி எங்கேயும் யார்கிட்டையும் கேட்டு பெற முடியாது. உன்னுடைய கடமை எதுவோ அதை நீ எந்த பிரதிபலமும் இல்லாமல் சேவை மனப்பான்மையோடு செஞ்சினா அப்படின்னா நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். சரிங்களா? இப்போ நாம் கூட பாருங்களேன், கோயிலுக்கு போகிறோம், சாமி கடவுளே எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், லாட்ரி கீட்டில் அடிக்கணும், எனக்கு எப்படியாவது நான் பணக்காரன் ஆகிடணும், நான் இதெல்லாம் செஞ்சால் நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், இது மாதிரி பல வேண்டுதல்கள் நம்மவும் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் எந்த பிரதிபலமும் இல்லாமல் நம்மளுடைய கடமையை நாம் சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தேவையான வாழ்க்கை முன்னேற்றம் தானாக அமையும் அப்படின்னு இந்த கதை மூலமா நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மன அமைதி விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இதை எந்த விலை கொடுத்தும் எங்கும் யாரிடமும் நாம் பெற முடியாது. சரிங்களா? அது கடவுளானாலும் சரி, நம்முடைய கடமையை செஞ்சு அமைதியை